அடுத்த 6 மாசத்துல 5 மாநிலங்கள் சட்டமன்ற தேர்தலை சந்திக்கவிருக்கிறாங்க. உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட், கோவா, பஞ்சாப், மணிப்பூர். அதுல ஒரு மாநிலம் உத்தரகாண்ட். இந்த உத்தரகாண்ட் மாநிலத்துல யாருக்கான வெற்றி வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற கருத்து கணிப்பு முடிவ தான் நம்ம இந்த வீடியோல பேசப் போறோம். உத்தரகாண்ட் மாநிலத்துல மொத்தமா 70 சட்டமன்ற தொகுதிகள். காங்கிரஸ் அண்ட் பிஜேபி நேரடியா மோதக்கூடிய மாநிலங்கள்ல ஒன்று உத்தரகாண்ட். தற்பொழுது 2வது ஐந்தாண்டை பாஜகவினுடைய அரசாங்கம் நடத்திட்டு இருக்கிறாங்க. புஷ்கர் சிங் தாமி மாநிலத்தினுடைய முதல்வரா இருக்கிறாரு. மொத்தமா 70 சட்டமன்ற தொகுதிகள், 36+ இடங்களை பிடிப்பவர்கள் மெஜாரிட்டியோட ஆட்சி அமைப்பார்கள். இந்த வீடியோல நாம உத்தரகாண்ட் மாநிலத்தினுடைய கருத்து கணிப்பு முடிவு, பியாரா உத்தரகாண்ட் எடுத்து வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்து கணிப்பு முடிவை தெரிஞ்சுக்க போறோம். வாக்கு சதவீதம்னு பார்த்தோம்னா பிஜேபி 42.9% வாக்கு, காங்கிரஸ் 39.8%, பகுஜன் சமாஜ் பார்ட்டி 3.5%, யூகேடி 2.3% வாக்கை பெறுவார்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. இது சீட்டா மாறும் பொழுது பிஜேபி 45+ இடங்களையும், காங்கிரஸ் 21+ இடங்களையும், பகுஜன் சமாஜ் பார்ட்டி ஒரு இடத்தையும் கைப்பற்றுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பிஜேபி 45+, அவர்கள் மெஜாரிட்டியை கிராஸ் பண்ணி ரொம்ப தூரம் போறாங்க. ஸோ பிஜேபியினுடைய அரசாங்கமே தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு பியாரா உத்தரகாண்ட் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு முடிவா வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ வரக்கூடிய மாதங்கள் இந்த நம்பர்ஸ் எந்த பக்கம் போகுது, எப்படி மாறுது, யாருக்கு சாதகமா அமையுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்றைய தேதியில உத்தரகாண்ட்ல சட்டமன்ற தேர்தல் நடந்தது அப்படின்னா அங்க பாஜகவினுடைய அரசாங்கமே தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பார்க்கலாம் வரக்கூடிய நாட்கள்ல நம்பர்ஸ் எப்படி மாறுதுன்னு சொல்லிட்டு. மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.